இன்றைக்கி வீடியோவில் பிஜிடிஆர்பி காமர்ஸ் யூனிட் 2 பார்க்க போகிறோம். யூனிட் 2ல் அட்வர்டைசிங் மீடியா, காப்பி, எஃபெக்டிவ்னஸ், கன்சியூமர் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன், ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் அட்வர்டைசிங் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இந்த டாப்பிக்கிலேருந்து பிஜிடிஆர்பியில் ப்ரீவியஸ் இயரில் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அட்வர்டைசிங் அப்படின்ற வேர்ட் லத்தீன்லேருந்து வந்த ஒரு வேர்டு. இந்த வேர்டு வந்து அட்வர் அப்படின்றத லத்தீனோட வேர்டு. அதோட மீனிங் என்னென்னா டு டர்ன் த அட்டென்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஒரு அட்டென்ஷனை கவர் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு தான் அட்வர்டைசிங். அது லத்தீன் லாங்குவேஜ்லேருந்து வந்தது. அதோட டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அட்வர்டைசிங் இஸ் த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் அ ப்ராடக்ட் ஆர் அ ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் இன் ஆர்டர் டு செல் தம் ஈஸியர். It is a message sent to consumer in order to stimulate their desires. ஒரு கன்சியூமர் அவங்க அந்த ஒரு ப்ராடக்டை கன்சியூம் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கான அந்த ஸ்டிமுலேட் பண்ணுறது, அந்த தூண்டி விடுறதை பண்ணுறது தான் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம கவர்மெண்ட்டில் இருந்துமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் அட்டானமஸ் பாடிஸ்லேருந்து என்னெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, பீப்புளுக்கு தேவையான அட்வர்டைஸ்மெண்ட், பப்ளிக்கிட்ட கவர்மெண்ட்டோட தாட்ஸை பப்ளிக் கொண்டு போகிறதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கவர்மெண்ட்லேருந்து பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா, போலீஸ் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, பர்த் கண்ட்ரோல் ப்ரமோட் பண்ணுறதுக்காக, ஹெல்த் கேருக்காக, எஜுகேஷனுக்காக, ஒரு ஏதாவது பேனிக், ஏதாவது ஒரு டிசீஸ் வருதுன்னா அந்த டிசீஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக, இந்த கொரோனா சீசன்லாம் கொரோனா ப்ரிவெண்ட்டுக்காக நிறைய விளம்பரம் போட்டு வந்துட்டு தான் இருந்தது. அப்படி ஏதாவது ஒரு ரீசனை பப்ளிக்கிட்ட கொண்டு போக சேர்க்கறதுக்காக கவர்மெண்ட்டில் இருந்துமேவும் அட்வர்டைஸ்மெண்ட் தருவாங்க. இப்போ காமனாக அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற அட்வர்டைஸ்மெண்ட்டோட டைப் என்ன அப்படின்னா, நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட், மேகசின்ஸ், இன்டர்நெட், பில் போர்ட்ஸ், ரேடியோ, டெலிவிஷன், ஹேண்ட் புக்ஸ், டிஸ்பிளே விண்டோஸ்ன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டோட டைப் இருக்குது. இதை ஒவ்வொரு கிளாஸிஃபிகேஷனாக கிளாஸிஃபை பண்ணி நம்ம பார்க்கலாம். ஒரு 4 டைப்ஸாக கிளாஸிஃபையாக இருக்குது. என்ன மாதிரி அப்படின்னா, பேஸ்ட் ஆன் மீடியா, பேஸ்ட் ஆன் ஜியாகிரபிக் ஏரியா, பேஸ்ட் ஆன் டார்கெட் ஆடியன்ஸ், மாடர்ன் அட்வர்டைசிங் சொல்லிட்டு ஒரு 4 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை ஆகிருக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட். அதை ஒன்றுனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த மீடியாவை பேஸ் பண்ணி என்னெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டிங் அப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பிரிண்ட் அட்வர்டைஸ்மெண்ட், பிரிண்டிங் அட்வர்டைஸிங்கில் நியூஸ் பேப்பர், மேகசின், ப்ரௌசர், ஃபைலர்ஸ், இதெல்லாம் பிரிண்டிங் அட்வர்டைஸ்மெண்ட். இதுலேயும் பிரிண்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவுட்டோர் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் இன்டோர் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அவுட்டோர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது நியூஸ் பேப்பர், மேகசின் இதெல்லாம் நம்ம வீட்டுக்கே வந்துடும். அவுட்டோரில் வந்து பேனர், பில் போர்ட்ஸ், கிளிப் காக்ஸ், ஈவெண்ட்ஸ், இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை டெலிகாஸ்ட் பண்ணுறது வந்து அவுட்டோர் அட்வர்டைசிங் வரும். போர்காஸ்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது டிவி மூலியமாவோ, ரேடியோ மூலியமாவோ, இன்டர்நெட் மூலியமாவோ அந்த ப்ராடக்ட்டை டிஸ்பிளே பண்ணுறது ப்ராட்காஸ்ட் அட்வர்டைசிங் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட், கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஜியாகிரபிக் ஏரியா தகுந்த மாதிரி குளோபல் அட்வர்டைசிங், நேஷனல் அண்ட் ரீட்டைலர், லோக்கல் அட்வர்டைசிங் அப்படின்னு சொல்லிட்டு 3 கிளாஸிஃபை இருக்குது. குளோபல் அட்வர்டைசிங் அப்படின்றது கோக், பெப்சி இதெல்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். ஸோ அப்போ அதுக்கு வேர்ல்டு லெவலில் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அதான் குளோபல் அட்வர்டைசிங் சொல்கிறாங்க. நேஷனல் அட்வர்டைசிங் அப்படின்றது இப்போ இந்தியான்னு எடுத்துட்டோம்னா, இந்தியாவில் அம்பானியோட ப்ராடக்ட்ஸ், டாடாவோட ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக கன்சியூம் பண்ணுறாங்க. அப்போ இந்தியா ஃபுல்லாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போய் சேர்கிற மாதிரி பண்ணுறாங்க. அப்போ அந்த ஒரு நேஷனை அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அது வந்து நேஷனல் அட்வர்டைசிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நேஷனல் அட்வர்டைசிங்னா எல்லாருக்கும் அந்த கண்ட்ரி ஃபுல்லாக பெனிஃபிட் ஆகிற மாதிரி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கொண்டு போய் சேர்க்கறது வந்து நேஷனல் அட்வர்டைசிங் வந்துடும். ரீட்டைல் ஆர் லோக்கல் அட்வர்டைசிங் ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயோ அல்லது ஒரு ரீஜனலுக்குள்ளேயோ அல்லது ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயோ பண்ணுற அட்வர்டைஸ்மெண்ட் வந்து லோக்கல் அட்வர்டைசிங் அப்படின்ட்டுக்குள்ளே வந்துடும். நெக்ஸ்ட், கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் டார்கெட் ஆடியன்ஸ். என்ன மாதிரியான ஆடியன்ஸ் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்குறது. இப்போ கன்சியூமர் அட்வர்டைசிங் அப்படின்னு ஒரு எல்லோரும் கன்சியூம் பண்ணுற மாதிரி காமனான ப்ராடக்ட்னா ஒரு காமனாக இருக்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் நம்ம கொடுக்கலாம். நியூஸ் பேப்பர், மேகசின், டிவி, ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு காமனாக அட்வர்டைசிங்கில் கொடுக்கலாம். இதே வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாங்க. இப்போ இன்சூரன்ஸ், ட்ராவலிங் சர்வீஸ், ஹெல்த் கேர் கூட எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து பெரியவங்களுக்கு பண்ணலாம். ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணுவோம், விமென்ஸ்க்கு என்ன மாதிரி இருக்கணும், ஃபீமேல் சைல்டுக்கு அவங்களோட மேரேஜ், இப்போ எஜுகேஷன் பிளானிங் அப்படின்ட்டு ஒவ்வொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த பிஸ்னஸை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அந்த பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகிறது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அட்வர்டைசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொஃபஷனல் அட்வர்டைசிங் அப்படின்றது ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. அப்போ டாக்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டாக்டருக்குரிய மெடிசன்ஸ்க்கு அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். லாயர்ஸ்,
இன்ஜினியர்ஸ் அப்படி ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற அட்வர்டைஸ்மெண்ட்டை அவங்களுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணுறது வந்து ப்ரொஃபஷனல் அட்வர்டைஸிங். அக்ரிகல்ச்சர் அட்வர்டைஸிங் அப்படின்றது அக்ரிகல்ச்சர் செக்டாரில் உள்ள அந்த டிராக்டர், ஃபர்டிலைசர், அந்த ஃபர்டிலைசர், டிராக்டர், அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் ஆகிற ப்ராடக்ட் ஃபுல்லாக அந்த மாதிரி செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு போய் சேர்க்குற மாதிரி அந்த பீப்புளை டார்கெட் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணுறது வந்து அக்ரிகல்ச்சர் அட்வர்டைஸிங் சொல்கிறோம். இதுதான் ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி அட்வர்டைஸிங் கொண்டு போய் சேர்க்குறது டார்கெட் ஆடியன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தென் மாடர்ன் அட்வர்டைஸிங்கில் இப்போ நிறைய வந்திருக்கு. எல்லாமே இன்டர்நெட் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. இதில் வந்து வெப் பேனர் அட்வர்டைஸிங் அப்படின்றது என்னென்னா, நம்ம நெட்டில் சர்ச் பண்ணும்போது ப்ரௌசரில் மேலே பேனர் மாதிரி வரும் இல்லையா, அந்த பேனரில் அந்த ப்ராடக்ட்டோடு வந்து டிஸ்பிளே ஆகும். அப்படி டிஸ்பிளே ஆகிற அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வெப் பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் பேண்ட்வேகன் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது என்னென்னா, ஒரு ப்ரொபகண்டா அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி, அதாவது ஒரு பிரச்சாரம் பண்ணுற மாதிரி, ஒரு ப்ராடக்ட்டை இவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி அவங்க யூஸ் பண்ணும்போது, இப்போ கோல்கேட்டை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க டிவியில் சொல்லும்போது, அப்போ என்ன பண்ணுவோம், அந்த ப்ராடக்ட்டை நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதே நெட்லேயோ அந்த அவங்க கன்சியூம் பண்ணுற ப்ராடக்ட் நம்ம பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம மைண்ட்லேயுமே இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு தாட் வரும். அது வந்து பேண்ட்வேகன் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கான்டெக்சுவல் அட்வர்டைஸிங் அப்படின்றது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது. இப்போ நெட்டில் வந்து அதிகமாக என்ன ப்ரௌஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நமக்கு சைடில் வந்துகிட்டே இருக்கும், பார்த்துருப்பீங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பிஜிடிஆர்பி நெட் செட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதுக்கு அந்த ரிலேட்டடான வீடியோவை நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி படிச்சுட்ருப்போம். அப்போ நமக்கு அப்படி அதிகமாக நெட்டில் சர்ச் பண்ணும்போது நம்மளோட குக்கீஸை நெட் வந்து அப்சர்வ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், அதுக்கு தகுந்த மாதிரியான வீடியோஸ் ஃபுல்லாக நமக்கு ஹோம் ஸ்க்ரீனில் வந்து நிற்கும். யூடியூப்பில் நம்ம பார்க்குறப்ப அந்த ஹோம் ஸ்க்ரீனில் அந்த வீடியோஸாக வந்து நிற்கும். அப்போ நம்மளோட என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் நம்ம நெட்லேருந்து கெட் பண்ணுறோமோ அதுக்கு ரிலேட்டடாக அட்வர்டைஸ்மெண்ட் வர்றது அப்படி தான் கான்டெக்சுவல் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து கூகுள் வந்து அடன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப் மூலமாக நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டிங் தர்றாங்க. பிளாக் அட்வர்டைஸிங் அப்படின்றது என்னென்னா, ஒரு இன்டர்நெட்டில் நம்ம சர்ச் பண்ணும்போது இப்போ பிஜிடிஆர்பி காமர்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணோன்னா அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், பிக்சர்ஸ், இமேஜஸ் இதெல்லாம் வரும். அப்போ அந்த இமேஜஸ் எல்லாமே ஒருத்தவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்க பிளாக். அப்போ அந்த மாதிரி அவங்களுக்குரிய ஒரு பிஸ்னஸ்க்குரிய ப்ராடக்டை க்ரியேட் பண்ணி அந்த ப்ராடக்ட்குரிய பிளாக்கை வந்து நெட்டில் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நம்ம சர்ச் பண்ணும்போது அதுக்குரிய இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கும். அது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. மொபைல் அட்வர்டைஸிங் அப்படின்றது கஸ்டமர்ஸோட ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புறது. நான் ஃபோன் நம்பர்ஸை கலெக்ட் பண்ணி அந்த ஃபோன் நம்பருக்கு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதோ, இல்லை ஒரு ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்குறதோ, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதோ, அதை எஸ்எம்எஸ் மூலமாகவோ ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறது மூலமாகவும் பண்ணுறது மொபைல் அட்வர்டைஸிங். நெக்ஸ்ட் கொரில்லா அட்வர்டைஸிங் அப்படின்றது என்னென்னா, கஸ்டமரை அந்த அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, அவங்க பார்த்தோன்னே இதுதான் இந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி தெரிகிற மாதிரி இன்னோவேட்டிவாக கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே கொரில்லா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணும்போது நம்ம ஹேண்டில் பிடிக்கிறோம் அப்படின்னா அந்த ஹேண்டில் வாட்ச் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு டக்குன்னு அட்ராக்ட் ஆகும். அந்த வாட்சை நம்ம கையில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ரோடை கிராஸ் பண்ணும்போது அந்த ஜீப்ரா கிராசிங்க்கு பதிலாக இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது, எஸ்கலேட்டரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது, ஒரு இந்த கிட்கேட் சாக்லேட் மாதிரி ஒரு பெஞ்ச் க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம நின்று அது என்ன ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களோட மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதெல்லாம் கொரில்லா மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லி சொல்கிறோம். கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்டில் வந்து ஜான் எஃப் கென்னடி அப்படின்றவங்க யூஎஸ்ஏல பிரசிடெண்ட்டாக இருந்தார். இவர் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணார் அப்படின்னா 15th 1962 கன்சியூமருக்காக ஒரு 4 ரைட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணார். அது என்ன அப்படின்னா, ரைட்ஸ் டு சேஃப்டி, ரைட் டு பி இன்ஃபார்ம்டு, ரைட் டு சூஸ், ரைட் டு பி ஹியர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 ரைட்ஸை கன்சியூமருக்காக ஜான் எஃப் கென்னடி அப்படின்றவர் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணார். அப்புறம் அவரோட ரைட்ஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் போது இந்தியாவில் 1986 கன்சியூமரை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக ஒரு 6 ரைட்ஸ் கொண்டு வந்தாங்க. ரைட்ஸ் டு சேஃப்டி, ரைட் டு பி இன்ஃபார்ம், ரைட் டு சூஸ், ரைட் டு பி ஹியர், ரைட் டு ரெட்ரஸ், ரைட் டு ரீப்ரசன்ட் சொல்லிட்டு ஒரு 6 ரைட்ஸ் வந்து நமக்கு 1986 கொண்டு வந்தாங்க. இது மூலமாக கன்சியூமரை ப்ரொடக்ட் பண்ணாங்க. என்னெல்லாம் ஆக்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே கன்சூமரை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காகவும் சம் ஆஃப் த ஆக்ட்ஸ் கொண்டு வந்தது. அதில் ட்ரக் கண்ட்ரோல் ஆக்ட் 1950, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ஆக்ட் 1937,
Industry 1951, Prevention of Food Adulteration 1954, 1959 Essential Commodities அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதையெல்லாம் நமக்கு ஒரே அதாக குமுலேட் பண்ணி 1986 கன்சூமர் ப்ரொடக்ஷன்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இதில் வந்து என்ன மாதிரி ஏஜென்ட் செட்டில்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் கன்சூமர் டிஸ்ட்ரிபியூட், ஸ்டேட் கன்சூமர் டிஸ்ட்ரிபியூட், நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் கன்சூமர் டிஸ்ட்ரிபியூட் சொல்லிட்டு ரெட்ரஸல் ஃபார்ம் பண்ணாங்க. இந்த கொஷின் வந்து டிஆர்பியில் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். என்ன டயர்ஸில் வந்து ஹவு மெனி டயர்ஸ் இந்த டிஸ்ட்ரிபியூட் ஆஃப் கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தென் ஃபார்ம்ஸ் 3 ஃபார்ம்ஸில் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, ஒரு சேர் பர்சன், 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க, மொத்தம் 3 பேர். அந்த சேர் பர்சன் அப்புறம் அந்த 2 மெம்பர்ஸில் கண்டிப்பாக ஒரு ஆள் என்னவாக இருக்கணும் அப்படின்னா விமனாக இருக்கணும். அவங்களோட ஹெட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருப்பாங்க. இதில் வந்து 20 lakh வரையுமேவும் நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். ஸ்டேட் கமிஷனை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க, எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இதில் ஒரு பிரசிடெண்ட், மினிமம் 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 3 மெம்பர்ஸில் கண்டிப்பாக ஒரு ஆள் விமனாக இருக்கணும். இதில் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து ஹெட்டாக இருப்பாங்க. 20 lakhலேருந்து 1 crore வரைக்குமே இங்கே ஜஸ்டிஃபிகேஷன் வாங்கிக்க முடியும். நேஷ்னல் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இதில் ஒரு பிரசிடெண்ட், மினிமம் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதில் கண்டிப்பாக ஒரு ஆள் வந்து விமனாக இருப்பாங்க. இதில் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டையர்ட் ஜட்ஜ் வந்து இதில் ஹெட்டாக இருப்பாங்க. இதில் மோர் தென் 1 crore வரைக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் வாங்கிக்க முடியும். அதுக்கப்புறமா 1986 இருந்த கன்சூமர் ஆக்டை டெக்னாலஜிக்கும் கன்சூமரோட ரைட்ஸுக்கும் கன்சூமரோட நீட்ஸ்க்கும் தகுந்த மாதிரி டெவலப் பண்ணணும், அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கன்சூமர் ப்ரொடக்ஷன் பில் 2019 பாஸ் பண்ணாங்க. இதில் என்னெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, ரெகுலேஷன் 1986 இருக்க கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்டில் வந்து அது ரெகுலேட் பண்ணுறதுக்காக தனியாக சென்டர்லாம் கிடையாது. 2019 பில்லில் என்ன பண்ணாங்கன்னா, கன்சூமர் ப்ரொடக்ஷனை ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஒரு அத்தாரிட்டியை செட்டப் பண்ணாங்க. தென் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா 1986 வந்து ஜஸ்டிஃபிகேஷன் ஒரு கோர்ட்டில் போய் ஒரு கன்சூமர் ஃபைல் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபைலிங் பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலமாகவும் ஃபைல் பண்ணுற மாதிரி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு செல் இல்லாமல் இருந்துச்சு 1986. அப்புறம் செட்டில்மெண்ட் செல்லுன்னு சொல்லிட்டு 2019 கொண்டு வந்தாங்க. இதில் ஜஸ்டிஃபிகேஷன் வந்து 20 lakh தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து 1 crore வரைக்குமேவும் நம்ம வந்து ஜஸ்டிஃபிகேஷன் அமௌண்ட் இப்போ வாங்கிக்கலாம். லயபிலிட்டி, ஒரு ப்ராடக்டோட லயபிலிட்டி வந்து 1986 கிடையாது. அது 2019 கன்சூமர் ப்ரொடக்ஷன் பில்லில் வந்து ஒரு ப்ராடக்ட்க்குரிய ரைட்ஸ் என்ன, கன்சூமர் ரைட்ஸ் என்ன, ஒரு ப்ராடக்ட்டை என்ன மாதிரி அவங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய காம்பன்சேஷன் என்னன்னு சொல்லி ஃபுல்லாக டிஸ்பிளைர் பண்ணி 2019 பில்லில் பாஸ் பண்ணாங்க. அடுத்து காமர்ஸ்லாம் வந்து 1986 கவர் பண்ணலை. 2019 கன்சூமர் ப்ரொடக்ஷனில் காமர்ஸ்க்குரிய ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. 1986 கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்டில் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக கேஸ் வந்து ஹியர் பண்ண மாட்டாங்க. ஆனால் 2019 கன்சூமர் ப்ரொடக்ஷனில் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக கன்சூமருக்குரிய ஹியரிங் நடக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்த டாப்பிக்லேருந்து என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் அப்படின்னு பார்க்கலாம். 2001 கேட்ட கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் கன்சிடர் அஸ் த ஃபாதர் ஆஃப் கன்சூமர் மூமெண்ட்? ரால்ஃப் நேடர் அப்படின்றவர் வந்து கன்சூமரோட கன்சூமர் மூமெண்ட்டோட ஃபாதர்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கொஸ்டினுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். த கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986 ஜஸ்ட் 3 tier quasi justical machinery and they are இப்போ பார்த்தோம் இல்லையா, நேஷ்னல் கமிஷன், ஸ்டேட் கமிஷன், டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் சொல்லிட்டு 3 tiers இருக்குது. ப்ரெஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கம்ஸ் அண்டர் இன்டோர் அட்வர்டைசிங். Advertising appeals make people to use such articles as might affect their health. Answer வந்து ethical objection. Next கேட்ட கொஸ்டின் 2003 and 4 கேட்ட கொஸ்டின், moral advertising is a kind of outdoor advertising. Who is considered as the father of consumer movement? இந்த கொஸ்டின் 2001 கேட்டிருக்காங்க, 3 கேட்டிருக்காங்க. ரால்ஃப் நேடர் அப்படின்றவர் கன்சூமர் மூமெண்ட்டோட ஃபாதர். நெக்ஸ்ட் 2005 கேட்ட கொஸ்டின், advertisement made at place of sale is called
பாயிண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 2006 and 7 கேட்ட கொஷின். எ குட் அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி சுட் poses on attention values, மெமரைசிங் வேல்யூஸ், எஜுகேஷன் வேல்யூஸ். இதுக்கு ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தி அபவ் எல்லாமே தான் இருக்கும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோட காப்பி வந்து இந்த எல்லா வேல்யூஸும் இன்க்ளூட் ஆனதாக தான் இருக்கும். சேல்ஸ் வேல்யூம் கேன் பி இன்க்ரீஸ் பை அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக சேல்ஸ் வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிஸ் இன்க்ளூட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் டீலிங், கலெக்டிவ் பிட்டிங், பைகாட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இதுக்கும் ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தீஸ் தான். கன்சியூமர் இஸ் அ கலெக்டிவ் என்டோவர் ஆஃப் கன்சியூமர்ஸ் டு ப்ரொடக்ட் தர் இன்ட்ரெஸ்ட் அகைன்ஸ்ட். இதுக்கு ஆன்சர் வந்து எக்ஸ்ப்ளோட்டேஷன்ஸ். 11 and 12 கேட்ட கொஸ்டின்ஸ். த நேச்சர் ஆஃப் அட்வர்டைசிங் தட் எய்ம்ஸ் டு procure orders through miles is known as. ஆன்சர் வந்து டைரக்ட் ஆக்ஷன் அட்வர்டைசிங். நெக்ஸ்ட், கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் செக்ஷன் 9 provides for the establishment of 3-tier consumer distributes ரெஸ்ட்ரல் சிஸ்டம் நேம்லி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் நேஷ்னல் கமிஷன், ஸ்டேட் கமிஷன், டிஸ்ட்ரிபியூட் ஃபார்ம்ஸ். அந்த கேட்ட கொஷினோட மாடுலேஷன் தான் வேறு, ஆனால் ஆன்சர் இது ரைட்டு தான். இந்த கொஷினை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் AIDAS அப்படின்னா attention, interest, desire, action, satisfaction. Fourth question, the reading matter in an advertisement that attracts the attention of readers creates confidence and urge to possess the product is. answer வந்து advertisement copy. அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி அப்படின்றது ஒரு ரீடிங் மேட்டரை கொண்டு வர்றது அப்படின்னு தான் இந்த கொஷினுமே ரிப்பீட்டடாக வந்துட்டு தான் இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி அப்படின்றது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரீடரோட அட்டென்ஷன், அதாவது அவங்க ரீடிங் மேட்டரை கவர் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி. த ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர் அண்டர் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986 டஸ் நாட் இன்க்ளூட். அதில் என்ன இன்க்ளூட் ஆகலாம்? ரைட்ஸ் டு பர்ச்சேஸ் அப்படின்றது மட்டும் இன்க்ளூட் ஆகலை. 2012 and 13 கேட்ட கொஸ்டின். அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி ரெஃபர்ஸ் டு. ஆன்சர் வந்து ரீடிங் மேட்டர். அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி அப்படின்னால இந்த ரீடிங் மேட்டர் அப்படின்றது நமக்கு மைண்டில் இருக்கணும். மாடர்ன் அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் இன்டைரக்ட் அட்வர்டைஸ்மெண்ட். கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986 விச் ஒன் இஸ் யூஸ் டு மெஷர் அட்வர்டைசிங் எஃபெக்டிவ்னஸ். சேல்ஸ் ரெஸ்பான்ஸ் மூலமாக அட்வர்டைஸ்மெண்ட்டோட எஃபெக்டிவாக நம்ம மெஷர் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் ஃபார் நியூ ஏஜ் மீடியா, சோசியல் நெட்வொர்க் சைட்ஸ். 2015 கேட்ட கொஸ்டின். கன்ஸ்ட்ரக்டிவ் அட்வர்டைசிங் இஸ் ஃபார் கிரியேட்டிங் டிமாண்ட் ஃபார் அ நியூ ப்ராடக்ட். த வேர்ட் used to convey the advertising theme is called advertisement copy. On advertising which introduce consumer to buy the advertised product through escalated claims. இதுக்குரிய ஆன்சர் distributive advertising. Advertisement recognized test is post test. Consumer distributes redressal agency do not function at international level. இதில் 3 லெவலில் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அதில் இன்டர்நேஷ்னல் லெவல் வராது. டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷ்னல் லெவலில் தான் இருக்குது. 2017-18 கேட்ட கொஷின்ஸ். த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கன்சியூமர் அண்டர் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் 1986 டஸ் நாட் இன்க்ளூட் டு எக்ஸைஸ் கஷன். இதில் எல்லாம் எது இன்க்ளூட் ஆகலை அப்படின்னா டு கெட் ரிலீஃப் அகெயின்ஸ்ட் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிக்ஸ். வந்து அன்ஃபேராக நடக்கிற ட்ரேட் ப்ராக்டிஸ்க்கு வந்து நம்ம அது ரிலீஃப் வாங்கிக்க முடியாது. அது வந்து 1986 இன்க்ளூட் ஆகலை. அண்டர் த கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் டாஸ் மிஷினரி ஹாஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபார் கன்சியூமர் ரெட்ரஸல் ஃபார்ம்ஸ் ஃபார் கிரீவன்ஸை கலையிறதுக்காக கொண்டு வந்த ரெட்ரஸல் வந்து 3 டயர்ஸில் இருக்குது. இந்த கொஷின் வந்து வேறு மாடுலேஷனில் கேட்குறாங்க. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. என்ன 3 டயர்ஸ்? நேஷனல், ஸ்டேட் அண்ட் district. Sandwich man advertisement is kind of outdoor advertisement. 2019 phone last கேட்ட question இது. Buyers are offered a wide range of product to choose from is called exhibition. Comparing the attributes of 2 or more brands of advertising is called persuasive advertisement. The physical means whereby manufacturer of goods or utilities or a provider of a service tells the consumer about this product or service is called advertising media. An advertisement copy endeavors to develop and maintain the goodwill of a product is institutional advertisement copy. இதோட ஆன்சர். The home computer user wired up to commercial online service and the internet are called as cyber consumers.
இது வரைக்கும் நம்ம யூனிட் 2ல் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் பார்த்தோம். அந்த எல்லா டாப்பிக்லேருந்தும் ப்ரீவியஸ் இயரில் என்னெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துட்டோம். இந்த வீடியோவோட பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது, அங்கே போய் நீங்கள் இந்த வீடியோவோட பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.